இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த நவீனமான நல்ல சொகுசான ஏசி அறை உங்களோட ஆன்மீக பரிணாம வளர்ச்சிய கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா, நம்ம எல்லாருக்கும் ஏசிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு. ஆமாம், கரெக்ட். ஆனா அது மட்டும் இல்ல. ஆன்மீகம்னா என்னவோ கண்களை மூடிக்கிட்டு காட்டுல போய் தவம் பண்றது அப்படின்னு ஒரு பொதுவான நினைப்பு இருக்கு இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது ஒரு தூய இயற்பியல் மற்றும் உயிரியல் அறிவியல். அதாவது ஒரு பியூர் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான தேடல்ல இறங்க போறோம். நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் என்னன்னா, வள்ளலார் யோகசாலை சாது சிவராமன் அவங்களோட அகச்சோட்டின் ஒளி அனுபவ முயற்சி அப்படிங்கிற யூடியூப் காணொளியோட உரையாடல் குறிப்புகள் தான். ம். இதுல வள்ளலார் குறிப்பிடுற இந்த அகச்சூடு, அதாவது உடம்போட உள் உஷ்ணம், அது எப்படி ஒரு மனுஷனை மரணமில்லா பெருவாழ்வுக்கு தயார்படுத்துது அப்படிங்கிற அறிவியலை தான் நம்ம இன்னைக்கு உடைக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. ஏன்னா, இத நம்ம வெறுமனே ஒரு தத்துவமாவோ, இல்ல ஏதோ ஒரு மத நம்பிக்கையாவோ இப்ப அணுக போறது கிடையாது. ஆவணத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமா. இப்போ இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. ஆனா மனித பிறவிக்கு மட்டுமே ஒரு தனித்துவமான அமைப்பு இருக்கு. ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அது ஏன் நடக்குது, அதற்கான காரணம் என்ன, காரியம் என்ன அப்படின்னு ஆராயக்கூடிய அந்த விசேஷ அறிவு மனிதனுக்கு மட்டுமே இருக்கு. அது உண்மைதான். அந்த தேடலோட உச்சகட்டம் தான் ஆன்மாவை அடையிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இந்த ஆன்மா அப்படிங்கிறது நம்ம உடம்புல எக்ஸாக்டா எங்க இருக்கு? நம்ம வழக்கமா நினைக்கிறது போல இதயத்துல இருக்கா, இல்ல மூளையில இருக்கா? இப்போ சோர்ஸ் மெட்டீரியல் படி பாத்தீங்கன்னா, அது உடம்புல ஏதோ ஒரு மூலையில மட்டும் முடங்கி கிடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. கால் கட்ட விரல்ல ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் உடம்போட ஒவ்வொரு அணுக்கள்லயுமே அந்த ஆன்மாவோட ஆற்றல் பரவி இருக்கு. ஓ, உடல் முழுக்க இருக்கா? ஆமா, உடல் முழுக்க பரவி இருக்கு. ஆனா அப்படி பரவி இருந்தாலும் அது முழுமையா குவிந்திருக்கிற ஒரு கண்ட்ரோல் சென்டர், ஒரு மெயின் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுதான் புருவ மத்தி. புருவ மத்தி, அதாவது 2 புருவத்துக்கும் நடுவுல? கரெக்ட். இத லலாடஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புள்ளி தான் ஒட்டுமொத்த ஆற்றலும் குவியல இடம். இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம வீட்ல வைஃபை ரூட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா. அந்த ரூட்டரை நம்ம ஹால்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வச்சிருப்போம். ஆனா அதோட சிக்னல் வீடு முழுக்க பரவி நம்ம எந்த ரூம்ல இருந்தாலும் மொபைல், லேப்டாப்னு எல்லாத்தையும் இயக்குது. அப்போ இந்த புருவ மத்தி தான் நம்ம உடம்போட மெயின் ரூட்டரா? அதனால தானே தியானம் பண்ணும்போது அங்க மட்டும் கவனம் செலுத்த சொல்றாங்க. அந்த ரூட்டர் உவமை ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு உதாரணம். ஒரு ரூட்டர்ல இருந்து சிக்னல்கள் எப்படி மின்காந்த அலைகளா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா பயணிக்குதோ, அதே போல தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. புருவ மத்தியில குவிந்திருக்கிற அந்த ஒளியோட ஆற்றல் வெறும் மாயை கிடையாது. அது நம்ம நரம்புகள், தண்டுவடம், சிறுமூளை, பெருமூளை வழியா உடல் முழுக்க அலைகளா பயணிக்குது. அட, இது நிஜமாவே சயின்ஸ் தான். கண்டிப்பா. இன்றைய விஞ்ஞானமும் இத தெளிவா ஒத்துக்குது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ஒரு சூடான பாத்திரத்தை தொடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த தொடு உணர்வு உங்க விரல் நுனியில இருக்கிற நரம்புகள் வழியா பயணிச்சு, கழுத்தோட பின்புறம் மூளையோட அடிப்பகுதியில இருக்கிற முகுளம், அதாவது மெடுலா அப்ளாங்கேட்டா அப்படிங்கிற மையத்துக்கு போய் அங்கிருந்து மூளைக்கு சிக்னலா கடத்தப்படுது. அதாவது நரம்பு மண்டலம்ங்கிற வயர்கள் வழியா டேட்டா கடத்தப்படுது, சரிதானே? ஆமா. இப்போ நீங்க எப்ப புருவ மத்தியில உங்க கவனத்தை முழுமையா குவிக்கிறீங்களோ, அப்போ அந்த நரம்பு மண்டலம் வழியா பாயிற ஆற்றல் அலைகளை உங்களால நேரடியாகவே உணர முடியும். ஒரு கட்டத்துல அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அங்கதான் அந்த ரூட்டரோட முழு கட்டுப்பாடும் உங்க கைக்கு வருது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி வருது. இந்த உடலெனும் ரூட்டரை தொடர்ந்து இயங்க வைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய எனர்ஜி தேவைப்படுமே. சிக்னல் அனுப்புறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டான கேள்வி. அந்த தடையில்லாத ஆற்றல் எங்கிருந்து வருது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து மட்டும்தானா? இங்கதான் நாம அந்த தூய இயற்பியலுக்குள்ள நுழையறோம். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா, ஆற்றல், அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது எப்பவுமே உஷ்ணத்தோட, ஹீட்டோட நேரடி தொடர்புடையது. கூல் அண்ட் எனர்ஜி அப்படின்னு உலகத்துல எந்த ஒரு பிசிக்ஸ் விதியும் கிடையாது. ஓ, ஹீட் அண்ட் எனர்ஜி தான் சயின்ஸ். எக்ஸாக்ட்லி. எங்க வெப்பம் இருக்கோ அங்கதான் ஆற்றல் இருக்கு. இந்த ஆவணத்துல சொல்றபடி வள்ளலார் இத எந்த மாடர்ன் லேபுகளும் இல்லாத அந்த காலத்திலேயே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு உஷ்ணத்தை எப்படி தக்க வச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் அந்த ஆவணத்துல இருக்கா? எப்படி செஞ்சாரு? ரொம்ப தெளிவாவே இருக்கு. அவர் எப்பவுமே சாதாரண தண்ணீரை குடிக்க மாட்டாரு. சுடுநீரையே குடிச்சாரு. சுட சுட இருக்கிற உணவையே சாப்பிட்டாரு.
தான் தங்கியிருக்கிற இடமும் கூட கதகதப்பா சூடாவே இருக்கணும்னு பாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம வெளியே நடக்கும்போது கூட தன்னோட பாதங்கள் மூலமா உடம்போட சூடு குளிர்ந்த தரையில இறங்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எப்பவுமே காலணிகளை, அதாவது கவசங்களை அணிஞ்சுக்கிட்டு தான் வெளியே போனாரு. பாதங்கள் மூலமா சூடு தரையில இறங்கிடுமா? அது எப்படி சாத்தியம்? இது தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலோட அடிப்படை விதி. வெப்பம் எப்பவுமே அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு தான் பாயும். மனித உடம்போட சூடு பூமியோட சூட்டை விட அதிகம். ஓஹோ. அதனால நீங்க வெறுங்காலோட நடக்கும்போது உடம்போட ஆற்றல் வெப்ப வடிவுல பூமிக்கு கடத்தப்பட்டு விரயமாகுது. இத தடுக்கத்தான் அவரு காலணிகளை பயன்படுத்தினாரு. எப்படி ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளிவரணும்னா இன்குபேட்டர் மூலமா தொடர்ந்து 21 நாட்கள் சீரான வெப்பம் தேவைப்படுதோ, அதே போல மனிதன் தனக்குள்ள இருக்கிற ஒளிய வெளிப்படுத்தவும் பரிணாம வளர்ச்சி அடையவும் இந்த அகச்சூழ் மிக மிக அவசியம். ஒரு நிமிஷம், நான் இங்க கொஞ்சம் குறுக்கிடுறேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, அதாவது வெப்பம்தான் ஆற்றல், வெப்பம்தான் பரிணாம வளர்ச்சிக்கான அடிப்படை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அப்போ நான் ஆரம்பத்துல கேட்டது போல, நாம இப்போ பல லட்சம் செலவு பண்ணி வாழ்ற இந்த மாடர்ன் ஏசி அறைகள் உண்மையிலேயே நம்ம ஆன்மீக வளர்ச்சியை கொண்டுட்டு இருக்கா? வசதிகள் தேட தேட நம்மளோட உண்மையான எனர்ஜியை நம்ம இழக்கிறோம்னு சொல்றது ஒரு மாதிரி இன்றைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியே முரணா இருக்கே. இதை எப்படி ஏத்துக்கிறது? இது முரணா தோணலாம், ஆனா சோர்ஸ் மெட்டீரியல் இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உயிரியல் உண்மையும் அதுதான். இந்த குளிர்சாதன அறைகள், ஏசி ரூம்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற சக்திய முழுவதுமா உறிஞ்சிடுது. எப்படி உறிஞ்சுது? இப்போ மனித உடல் எப்பவுமே தன்னோட வெப்பநிலைய சுமார் 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல சீரா வச்சுக்க போராடும். நீங்க 14 டிகிரி குளிர்ல ஒரு ஏசி ரூம்ல மணிக்கணக்கா உட்கார்ந்திருக்கும் போது என்னாகும், உங்க உடம்பு அந்த டெம்பரேச்சரை மேட்ச் பண்ண தனக்குள்ள இருக்கிற ரிசர்வ் எனர்ஜியை, அதாவது சேமிப்பு ஆற்றலை எல்லாம் எரிச்சு வெப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஓ, அதாவது சிந்தனைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பயன்படுத்த வேண்டிய எனர்ஜிய உடம்பு வெறும் குளிர தாங்கிறதுக்கே பயன்படுத்தி வீணாக்கிடுது. கரெக்ட். உங்க உடல் ஆற்றல் உங்களுக்கே தெரியாம வீணாக செலவழிக்கப்படுது. ஆவணங்கள்ல இருக்கிற ஒரு குறிப்பை பாருங்க. ரஷ்யா இல்ல போலந்து மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போறவங்க அங்க இருக்கிற மக்கள் எப்பவுமே ரொம்ப சோர்வா இருக்கிறதையும், எங்களுக்கு எனர்ஜி இல்ல அப்படின்னு புலம்புறதையும் கவனிச்சிருக்காங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். உடம்போட சூடு குறையும் போது அணுக்களோட இயக்கம் மெதுவாகுது. அதனாலதான் அந்த நாடுகள்ல வீடுகளுக்கு அடியில சூட்டை உருவாக்குற மிஷின்களை வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லயே பாருங்களேன், ஒரு பேஷண்டோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாகும் போது அவரோட உடல் சூடு குறைய தொடங்கும். ஆமா, கை கால்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்கள ஐசியூல வைக்கும்போது கூட உடம்போட வெப்பத்தை தக்க வைக்க பல கருவிகளை பயன்படுத்துவாங்க. உடம்போட உஷ்ணம் குறைய குறைய வாழ்நாள் குறையுது அப்படிங்கிறது தான் மெடிக்கல் ஃபேக்ட். ஏசி அறையில அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்க எனர்ஜி பேட்டரியை நீங்களே ட்ரைன் பண்றதுக்கு சமம். இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சரி, இப்போ உடல் சூட்டை தக்க வைக்க ஏசியை தவிர்க்கலாம், சுடுதண்ணி குடிக்கலாம், காலணி அணியலாம். ஆனா இதெல்லாம் வெறும் புற உடலை சூடாக்குற வழிகள் தானே? ஆமா. இது மட்டுமே ஒரு சாதாரண மனுஷனை ஞானிய மாத்திராது. சும்மா வெயில்ல போய் நின்னா அகச்சூடு வந்துருமா? அந்த ஆன்மீக நெருப்பை உள்ள எப்படி உருவாக்குறது? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வெயில்ல நின்னாலோ நெருப்பு பக்கத்துல நின்னாலோ கிடைக்கிறது புறச்சூடு. ஆனா நாம பேசிட்டு இருக்கிறது அகச்சூடு. ஓகே. இந்த அகச்சூடு அப்படிங்கிறது வெறும் தட்ப வெப்பத்தால உருவாகிறது கிடையாது. இது முற்றிலும் ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். கருணை, இரக்கம், பிற உயிர்கள் மீதான நேசத்தால மனிதனுக்குள்ள ஏற்படும் ஒரு நெகிழ்வு இருக்கு இல்லையா? அந்த நெகிழ்வு ஏற்படும் போது நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற சில குறிப்பிட்ட அதிர்வுகள் தான் சுத்த உஷ்ணம் அல்லது தூய வெப்பம் அப்படின்னு சொல்லப்படுற அகச்சூட்டை உருவாக்கும். கொஞ்சம் இருங்க, கருணை காட்டினா உடம்புல சூடேறுமா? அது எப்படி சயின்டிஃபிக்கா சாத்தியம்? இப்போ நீங்க ஒரு குழந்தை துன்பப்படுறத பாக்குறீங்கன்னு வைங்க, உங்க மனசுல ஒரு பதற்றம், ஒரு இரக்கம் உருவாகுது. உடனே உங்க மூளையில இருக்கிற ஹைப்போதாலமஸ் தூண்டப்படுது. ஓ, அந்த சுரப்பி. ஆமா, ரத்த ஓட்டம் சீராகுது, இதய துடிப்புல மாற்றம் ஏற்படுது. இந்த ஒட்டுமொத்த கெமிக்கல் சேஞ்சஸும் உடம்புக்குள்ள ஒரு தூய வெப்ப ஆற்றலை உருவாக்குது. இதனால தான் வள்ளலார் கொல்லாமை அப்படிங்கிறத மிக முக்கியமானதா வலியுறுத்தினார். கொல்லாமைனா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தானா? இல்ல, அது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். கத்தியாலோ ஆயுதத்தாலோ ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை கிடையாது. உங்க பார்வையாலோ கடுமையான வார்த்தைகளாலோ மற்றவங்கள காயப்படுத்துறதும் அவங்க மனசை நோகடிக்கிறதும் கூட கொலைதான்.
அட நீங்க கோபப்படும் போது வெளிப்படுறது அழிவுக்கான வெப்பம். ஆனா கருணை காட்டும்போது வெளிப்படுறது ஆக்கப்பூர்வமான தூய வெப்பம். இதத்தான் திருவள்ளுவர் கூட தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு ஒரு பிசிக்ஸ் லா மாதிரி அன்றே சொல்லிட்டார். நான் உங்களை இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாம கருணையோட இருந்தா உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய உயிரியல் வெப்பம் உருவாகும் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஆனா அந்த மூலக்குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 2 நிகழ்வுகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் கொஞ்சம் நம்ப முடியாததாகவும் இருக்கு. நான் அதை சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. முதலாவது நிகழ்வு என்னன்னா, வள்ளலாருக்கு ஒரு சீடர் தவறுதலா சுண்டக்காய்ச்சிய சுடுதண்ணியை கீழே சிந்திடுறாரு. அப்போ வள்ளலாரோட பார்வை அந்த சீடர் மேல பட்டதும் அந்த சீடர் தொடர்ந்து 5 நாளா மயங்கி தூங்கியிருக்காராம். இரண்டாவது நிகழ்வு வீராசாமி அப்படிங்கிற ஒரு சிறுவன் மூலமா வள்ளலார் தன் கண்களை மூடியிருந்த துணியை லேசா விலக்கியிருக்காரு. அப்போ அங்க இருந்தவங்களால அந்த பேரொளியை தாங்க முடியாம கண்களை மூடிக்கிட்டாங்க அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, ஆவணத்துல இது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப என் கேள்வி என்னன்னா, இது உண்மையிலே இயற்பியலா? ஒரு மனுஷனோட பார்வையால இன்னொருத்தரை எப்படி 5 நாள் மயக்கமடைய செய்ய முடியும், இல்ல கண்கூச செய்ய முடியும்? இது ஏதோ சூப்பர் ஹீரோ படத்துல வர லேசர் கண்கள் மாதிரி இருக்கே. வெறும் நல்லெண்ணமும் கருணையும் எப்படி இன்னொரு மனிதனை தாக்கும் ஒரு பிசிக்கல் பவரா மாறும்? இதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்கு? நீங்க இப்படி ஒரு சந்தேகம் கேக்குறது முற்றிலும் நியாயமானதுதான். ஆனா இது நிச்சயமா கற்பனையோ இல்ல மிகைப்படுத்தப்பட்ட கதையோ கிடையாது. இவையெல்லாம் அவருடன் இருந்தவங்க நேரடியாக பார்த்து பதிவு செய்த உண்மைகள். சரி. இதோட அறிவியலை புரிஞ்சுக்க நம்ம பாரம்பரிய தத்துவங்கள் சொல்ற சத்து, சித்து, ஆனந்தம் அப்படிங்கிற 3 நிலைகளை நம்ம இயற்பியலோட பிசிக்ஸோட ஒப்பிட்டு பார்க்கணும். சத்து, சித்து, ஆனந்தம். இது கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெல் அல்லது அரிசி அப்படிங்கிறது ஒரு மூலப்பொருள். அதுல கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அடர்த்தியான ஆற்றல் இருக்கு. அத சத்து, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. அந்த அரிசிய நாம நேரடியா அப்படியே சாப்பிட முடியாது. அத அரைச்சு மாவாக்கி வெப்பத்தை பயன்படுத்தி இடியாப்பமாவோ இல்ல தோசையாவோ ஒரு புதிய வடிவத்துக்கு மாத்துறோம் இல்லையா? அந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் சித்து, அதாவது கைனடிக் எனர்ஜி அல்லது ஆக்ஷன். அத சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கிடைக்கிற அந்த ஆற்றல் தான் ஆனந்தம். நல்ல அனாலஜி. மனிதனுக்குள்ள இருக்கிற மூல ஆற்றல் தான் சத்து. ஒரு மனிதன் முழுமையான கருணையோடும் தூய அகச்சூட்டோடும் இருக்கும்போது அந்த ஆற்றல் அவனோட உடம்புக்குள்ள பல வேதியியல் மற்றும் மின்காந்த மாற்றங்களை செய்யுது. ஓஹோ. அந்த அபரிமிதமான ஆற்றல் உடம்போட மிக மெல்லிய நரம்புகள் இருக்கிற கண்கள் வழியா பிரம்மாண்டமான இயற்பியல் சக்தியா வெளிப்படுது. இதுவே சித்து. அப்படியா? அப்போ வள்ளலார் அந்த சீடரை பார்த்தம்போது அவர் கண்கள்ல இருந்து வெளியேறின அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி சீடரோட நரம்பு மண்டலத்தை தாக்கி அப்படியே ஓவர்லோடு பண்ணிடுச்சா? எக்ஸாக்டா புடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு 10 வாட்ஸ் பல்ப் எரியற ஹோல்டர்ல நீங்க 1000 வாட்ஸ் கரண்ட கொடுத்தா என்ன ஆகும்? அந்த சர்க்யூட் ட்ரிப் ஆயிடும் இல்லையா? ஆமா, ஃபியூஸ் போயிடும். அதே போலதான் வள்ளலாரோட கண்கள்ல இருந்து வெளிப்பட்ட அந்த சுத்த உஷ்ணத்தோட ஃப்ரீக்வன்சிய, அதிர்வெண்ண அந்த சாதாரண சீடரோட நரம்பு மண்டலத்தால தாங்க முடியல. மூளை தன்னைத்தானே பாதுகாத்துக்க அவரை ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு, அதாவது ஒரு தற்காலிக ஷட் டவுனுக்கு கொண்டு போயிடுச்சு. அட கடவுளே. வீராசாமி நிகழ்வுலயும் அதுதான் நடந்துச்சு. அந்த பேரொளி அப்படிங்கிறது ஒரு அதீத ஆற்றலோட வெளிப்பாடு. அத சாதாரண கண்களால கண்டிப்பா பார்க்க முடியாது. இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு உயிரியல் செயல்பாடு தான். ஆனா எனக்கு இங்க ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. எவ்ளோ பெரிய ஆற்றல, அதாவது பல 1000 வாட்ஸ் நெருப்ப உடம்புக்குள்ள எழுப்பும்போது சாதாரண சதையாலும் ரத்தத்தாலும் ஆன நம்ம உடம்பு அது எப்படி தாங்குது? இதனால உடம்புல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? ஏன்னா ஒரு ஹீட்டரை நாம ரூம்ல தொடர்ந்து ஆன் பண்ணி வச்சிருந்தா அது சுற்றி உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிடுமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த அகச்சூட்டை நீங்க புருவ மத்திக்கு கொண்டு செல்ல செல்ல அந்த உஷ்ணமானது உடம்போட கீழ்ப்பகுதியில இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் வற்றச் செய்யும். ஓ. அதாவது குடல் பகுதியில இருக்கிற நீர்ச்சத்தை அந்த வெப்பம் உறிஞ்சிடும். அப்படி வற்றும்போது ஆரம்ப காலத்துல இந்த தியானத்தை செய்யறவங்களுக்கு நிச்சயம் மலச்சிக்கல் ஏற்படும். இது ஒரு தவிர்க்க முடியாத பயாலஜிக்கல் சைடு எஃபெக்ட். தியானம் செஞ்சா மலச்சிக்கல் வருமா? இது ஆன்மீகம் அப்படிங்கறத தாண்டி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மெடிசனுக்கு பின்னாடி இருக்கிற வார்னிங் லேபிள் மாதிரி இருக்கே, ஒரு மருத்துவரோட குறிப்புத்தாள் மாதிரி இருக்கு. அதுதான் வள்ளலாரோட தனித்துவம். அவரு வெறும் ஆன்மீகவாதி மட்டும் இல்ல, ஒரு மிகச்சிறந்த மருத்துவராகவும் இருந்தாரு.
இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் பயந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே அவர் மிக தெளிவா தீர்வுகளையும் சொல்லியிருக்காரு. என்ன தீர்வு சொல்றாரு? மலஜல உபாதைகளை தடையில்லாம கழிக்கணும் அப்படின்னும், அப்படி தடை நேர்ந்தா ஔஷதம், அதாவது மூலிகை மருந்துகளை எடுத்துக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்துறாரு. அது மட்டும் இல்லாம குடல் பகுதியை இலகுவாக்க முன்னாடி குனிந்து நிமிர்ந்து செய்யற ஆசன பயிற்சிகளை செய்யணும்னு அவர் பரிந்துரைக்கிறாரு. வாவ், இது ஒரு தூய பயாலஜி ஹேக் அப்படின்னே நாம உறுதியா சொல்லலாம். இந்த அளவுக்கு உடம்போட மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இது அவரு வெறும் உடலோடு மட்டும் நிறுத்தல, ஒலியோட அதிர்வுகளோடும், அதாவது வைப்ரேஷன்ஸோடும் இணைச்சிருக்காரு. அவரு சமஸ்கிருதத்தை தந்தை மொழி அப்படின்னும் தமிழ தாய்மொழி அப்படின்னும் எந்த பாகுபாடும் இல்லாம குறிப்பிடுறாரு. ஓ, மொழிவாரியாவும் பிரிச்சு பார்த்திருக்கிறாரா? மொழிகளை அவர் ஒரு தடையா பார்க்கல, வெறும் ஒலியோட அதிர்வுகளா மட்டுமே பார்த்தாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோதி அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை விட ஜோதி அப்படின்னு நீங்க உச்சரிச்சு பாருங்க. இருங்க, நானே உச்சரிச்சு பார்க்கறேன். சோதி, ஜோதி. ஆமா, ஜோ அப்படின்னு சொல்லும்போது அடி வயிற்றுல, அதாவது நாபியிலிருந்து ஒரு பிரஷர் உருவாகி மூச்சு காற்று நேரடியா மேல் நோக்கி நெஞ்சுக்கு வரதை என்னால உணர முடியுது. அதுதான் ஒலியோட இயற்பியல். ஜோ அப்படிங்கிற அந்த அதிர்வு உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றலை கீழ் நோக்கி செல்ல விடாம மேல் நோக்கி, அதாவது அந்த ரூட்டரான புருவ மத்திக்கு தள்ளுற ஒரு கருவியா செயல்படுது. என்ன சொல்றது, இந்த உரையாடல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புது வியப்பை கொடுக்கற மாதிரியே இருக்கு. ஆமா. ஓட கட்டுப்பாட்டு மையமான புருவ மத்திக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஏசி மாதிரியான செயற்கை குளிரால எப்படி நம்ம ஆற்றல் உறிஞ்சப்படுது அப்படிங்கறதையும், கருணை கொல்லாமை எப்படி உடம்புக்குள்ள கெமிக்கல் சேஞ்சஸை ஏற்படுத்தி தூய அகச்சூட்டை உருவாக்குது அப்படிங்கறதையும் சயின்டிஃபிக்கா அலசினோம். கரெக்ட். கடைசியா இந்த அகச்சூட்டினால ஏற்படுற மலச்சிக்கல் மாதிரியான உயிரியல் மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் கேக்குறேன், சொல்லுங்க. அடுத்த முறை நீங்க உங்க ரூம்ல ஏசியோட டெம்பரேச்சரை 16 டிகிரிக்கு குறைக்கும் போதோ இல்ல யார்கிட்டயாவது கோபத்துல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போதோ ஒன்னு நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க உங்க உடம்போட அகப்பெரிய பொக்கிஷமான அந்த அகச்சூட்டை வீணாக கசிய விட்டுட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே உங்க ஆன்மீக ஆற்றலை கொள்ற ஒரு குளிர்பதன பெட்டிக்குள்ள அடைச்சுக்கிறீங்க. ரொம்ப ஆழமான உண்மை இது. உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சடங்குகள்லயோ இல்ல காடுகள்ல போய் தவம் செய்யறதுலயோ கிடையாது. அது நம்ம உடம்போடும் நம்ம நரம்பு மண்டலத்தோடும் நாம சக மனிதர்கள் மேல காட்டுற இரக்கத்தோடும் தொடர்புடைய ஒரு அசல் அறிவியல். உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன புரிதல்களை கொண்டு வர்றது மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய உங்களாலையும் நிச்சயமா உணர முடியும். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை வச்சு இதை நீங்க யோசிச்சு பாருங்க. வள்ளலார் இந்த மனித உடலை வெறும் இரத்தமும் சதையும் கலந்த ஒரு பிண்டமா மட்டும் பார்க்கல. அவர் இந்த உடலை ஆன்மீக பரிணாமத்துக்காக இயற்கையால மிக நுட்பமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆட்டோமொபைல் வாகனமா பார்த்தாரு. இப்போ நீங்க ஒரு அதிநவீன ஃபெராரி கார் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த கார்ல வாழ்நாள் முழுக்க வெறும் ஃபர்ஸ்ட் கியர்லயே போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது அந்த காருக்கே செய்யற அவமானம். கண்டிப்பா. இந்த நவீன சொகுசுகளுக்கும் ஏசி ரூம்களுக்கும் பழகி போன நாம சாப்பிட்றது தூங்குறது அப்படிங்கிற அந்த முதல் கியர்லயே இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உடலினம் வாகனத்தில் இருக்கிற இன்னும் எத்தனை கியர்களை, எத்தனை பிரம்மாண்டமான ரகசிய இயக்கங்களை ஓட்டத் தெரியாம நாம துருப்பிடிக்க விட்டுருக்கோம். ரொம்ப சரியான கேள்வி. உங்களுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வல்லமை உண்மையில என்னவா இருக்கும்? சற்றே உள்நோக்கி தேடி பாருங்க. உங்களுக்கான இக்னிஷன் அங்க காத்துக்கிட்டு இருக்கலாம். மீண்டும் ஒரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்.